தொடர்ந்து இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். முற்றிலுமாக மகிழ்ச்சியான செய்தி 2026 தேர்தலுக்கு பின்பு எங்களுக்கு கிடைக்கும், தமிழக மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தமிழக மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் பால் விலையை ஏற்றி இருக்கிறார்கள். பால் விலையில மில்லிய குறைச்சிருக்காங்க. டாஸ்மாக்ல மில்லி ஏற்றுவாங்க, பாலில் மில்லிய குறைப்பாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதனால இன்னைக்கு எல்லா விதத்திலும் மக்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அதனால ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாகத்தான் இருக்குது. இன்னைக்கு பாமக இணைந்ததற்கு பின்பு கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது. இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம். அதனால இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும். இன்னைக்கு பழனிசாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள். முருகனுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்துல. ஆக வழக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. வழக்கமான மக்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமான நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து. இல்ல, அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு வந்திருக்கிறது. உட்கட்சி பிரச்சனை பற்றி நான் பேச விரும்பல. அது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல, இந்த 3000 பாண்டிச்சேரியில கூட கொடுத்தோம். ஆனா அது டிபிடி என்ற அவர்களோட வங்கி கணக்குல செலுத்திட்டா பரவாயில்ல. இது மக்களை நிக்க வச்சு நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கொடுத்து, இப்ப இந்த லேப்டாப்ல பாருங்க, குழந்தைங்க அதை எடுத்துட்டு போக முடியல. எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி, இளைஞர்கள் ஒரு லேப்டாப்பை மரியாதை எடுத்துட்டு போக முடியுதா? எல்லாத்துலயும் அவங்க படத்தை ஒட்டி, இது இலவச லேப்டாப் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு செய்யற அளவுக்கு செய்யணுமா? இப்போ பாண்டிச்சேரியில கூட நாங்க கொடுத்தோம், ஆனா அட்டையில கொடுத்துட்டு உள்ள ஒண்ணும் அப்படி கொடுக்கல. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த அளவிற்கு எல்லாத்துலயும் முகத்தை பதிக்கணும்னு நினைச்சா ஒரு இளைஞர்கள் நாகரிகமாக அதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஆக இவங்க எல்லா இடத்துலயும் படத்தை இன்னைக்கு கூட அப்படிதான் தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுல ஒரு முகம். இவங்க தான் சொன்னாங்க, மற்றவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஸ்டிக்கர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 150 நாடுகளுக்கு வேக்சின் கொடுத்தார். அதுல அவர் படம் வந்தது உடனே அதுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி வைக்கிறீங்க. அது மக்கள் வரி பணம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பால் விலை ஏற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு சாபம். ஆமா, நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தால் அவதூறாதான் சொல்லுவார் அவர். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் அமித்ஷா, உதயநிதி பேசினாலும் அமித்ஷா, முதலமைச்சர் பேசினாலும் அமித்ஷா, சேகர் பாபு அமித்ஷா, அவங்க எல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க. சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருது, டென்ஷன் ஆயிடுறாரு. எங்களை பார்த்தாலே ஐயோ இவங்க எல்லாம் கோயிலுக்கு வராங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை 2026 தேர்தல் வரையும், தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும்.